வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 21வது நாள் பயணம். இப்ப நான் ஜல்பைகுரியில இருக்கேன். இந்த ஜல்பைகுரின்றது நேபாள், பூட்டான் மற்றும் நம்மளோட நார்த் ஈஸ்ட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாசல். இந்த ஜல்பைகுரின்றது தீஸ்தா நதி, கலரா அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. கரெக்டா ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியா வரல. இந்த 2 நதிகளோட கரைகள்ல இந்த ஊரு ஜல்பைகுரின்றது. இந்த ஜல்பைகுரி வந்து என்னோடவே இருந்த உங்களுக்கும், என் கூடவே பயணிக்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவனுக்கும் நன்றி. ஒரு ரோட மாறி வந்துட்டேன். ஆனால் வந்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. இந்த மூங்கில்ல கட்டி வச்சிருக்காங்க ஆற்றுக்கு நடுவில். அதில் நான் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஓட்டிகிட்டு போக முடியல, நமக்கு அந்த அனுபவம் இல்லாததுனால நான் இறங்கி தள்ளிட்டு போகிறேன். பாருங்க, இந்த மூங்கில் பிரிட்ஜில் லோக்கலில் இருக்கிறவங்களே போட்டுக்கிட்ட பிரிட்ஜில் ஆட்டோ வருது, தண்ணி ஓடுது பாருங்க. நானும் இதில் தான் வந்தேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம சைக்கிள் பாருங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. மிளகா செடி தெரியுதா என்னன்னு தெரியல. இது இருக்கு பாருங்க, ஃபுல்லா கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. மிளகா ஃபுல்லா மிளகா தான். நம்ம என்னன்னு தெரியாம இருக்கிறதுனால நான் சொல்லலை. மிளகா செடி பூரா ஆறு அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏ கே பையா? ஓகே 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 ஓகே. கோசு பாருங்க. एक और पीस कैबेज पीस तो कटना पड़ेगा। हाँ काटो। एक एक पीस कट. கோசு பாருங்க. அவர் நமக்காக பக்குவமானதை பார்த்து தேடி எடுக்கிறாரு. அவர் பறிச்சு முடிச்சிட்டாரு. வெட்டி எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. निकालो भैया, एक मिनट பாருங்க. கோஸ் ஃப்ரெஷ் கோஸ். இவர் தான் விவசாயி. தேங்க்யூ பையா.